ஸ்ரீயபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக அமைகிறது ஸ்ரீமத் ராமாயணம். அதுல சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது நடுநாயகமாக அமைஞ்சா மாதிரி இருக்கு. ஒரு மாலை போட்டுண்டா அதுல ஒரு குஞ்சம் வைக்கிற மாதிரி, ஒரு சங்கிலி போட்டுண்டா அதுல ஒரு டாலர் வைக்கிற மாதிரி, ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். இந்த ராமாயணம்ங்கிற அந்த மாலைக்கு ரத்தனமா இருக்கார் இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது. எத்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் வாபி துஷ்கரம்னு நாம மனசுல என்ன பிரார்த்திக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடிய அபீஷ்ட வரதராக ஆஞ்சநேயர் பிரகாசிக்கிறார். மத்வ சம்பிரதாயத்தில் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம். வாயு பகவான், பிரகலாதர், ஆஞ்சநேயர், பீமன் அப்படின்னு மூணாவதா நாலாவதா மத்வாச்சாரியால், ராகவேந்திரர் அப்படி ஏதோ சொல்லுவாவா. எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பக்தியில, ராம பக்தியில திளைச்சவர். எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு எங்க ராம கதை நடந்தாலும் இந்த எத்திர அப்படிங்கிறதுக்கு இந்த இடம்தான்னு கிடையாது. இப்ப நாம இந்த இடத்துல சௌகரியமா இருந்தாதான் கதைக்கு வருவோம்னு நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். இங்க போனா கொசுக்கடி இல்லாம இருக்கணும், இங்க ஃபேன் இருக்கணும், உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்காளா, அப்ப அது ரொம்ப முக்கியம். சேர் இல்லைன்னா கதைக்கு வர முடியாது, கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது. இன்னும் ஏசி ஹாலா இருந்துச்சுன்னா சௌகரியமா இருக்கும், பக்கத்துல இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும். எத்தனை விவகாரம் பண்றோம் நம்ம. இது எதுவுமே கிடையாது. நாம ராம சரித்திரத்தை ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவார். அப்படி வந்துதான் துளசிதாசர் ராமாயணம் பண்ணினது. துளசிதாசருடைய சரித்திரத்துல அப்படி வந்துதான் அவர் சாதாரண பிரவச்சனம் பண்றவராக தான் இருந்தார். ராம தரிசனத்தை அடையணும் அப்படின்னு அவர் ஆசைப்படும் போது சிவபெருமான் தான் அனுகிரகம் பண்றார். நீ நித்திய காசியில இவர் ராமாயணம் பண்ணியிருந்தார், நீ நித்திய ராமாயணம் சொல்றையே, அந்த சமயத்துல அந்த மூலையில தூண்கிட்ட ஒருத்தர் இப்படி துண்டை போட்டுன்னு இப்படி உட்காந்துருப்பார், மூஞ்சி அப்படி மறைச்சுண்டு. யாரோ வயசானவர்னு நீ நினைச்சுட்டு இருக்க, வயசானவர் இல்லை, அவர் தான் ஆஞ்சநேயர். அவரை போய் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே அவரை பிடிச்சுக்க சித்திரக்கூடத்துல ராம தரிசனம் ஆச்சு. பர்த்தியூர் ரிஷிராஷில்னு ஒரு மகான், எங்க முத்தண்ணா தாத்தாவோட சிஷ்யர் அவர். ராமாயண பிரவச்சனத்துல ரொம்ப சுப்பிரசித்தரா இருந்தவர். எங்க முத்தண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க தாத்தா, அனந்தராம தீட்சிதரோட தாத்தா, அவர்கிட்ட தான் இவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு வேதாந்தங்கள்லாம் வாசிச்சார். படிப்பை முடிச்சுட்டு கிளம்புறதே மேலேந்து பூஜை பண்ற இடத்துல இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்து தாத்தா கையில கொடுத்தார். ராமசாஷில் கிருஷ்ணராஷில் கையில. இது என்ன முத்தண்ணா அப்படின்னு கேட்டார். இது ராமாயணம், இதை சொல்லு நீ அப்படின்னா. கவனிச்சு கேட்கணும். அவர் கேட்டா, என்ன திண்ணையில சுண்டல் கதை சொல்றீங்களான்னு கேட்டார். இவ்வளோ சாஸ்திரங்களை நான் வாசிச்சிருக்கேன், அப்படி இருக்கிறது இந்த ராமாயணத்தை கொடுத்து இதை சொல்லு. அதுக்கு முத்தண்ணா சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி உள்ளது இல்லை ராமாயணம், உயர்ந்த வைக்கும், சுப்பிரசித்தனா ஆவணி அப்படின்னு சொல்ல. காசி மகாராஜா 2 கை ராமாயணத்தை கேட்டுட்டோம், 2 கை போடணும். அவ்வளோ பிரசித்தமா உள்ளவர், சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவர், சங்கீத ஞானம் அபரிதமா உள்ளவர். அவர் காண்பிச்ச அந்த டோன் தான் நாங்கெல்லாம் சொல்றோம். இன்னைக்கு ஸ்லோக டோனே அது அப்படியே கேட்ச் பண்ணிட்டா அதை அப்படியே நாங்கெல்லாம் சொல்றோம். எங்களுக்கு சங்கீதத்துக்கு ரொம்ப தூரமாச்சு. இப்படி எப்படி நாங்க அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது, இந்த ராகம் வர்றதுன்னா அந்த கிருஷ்ணாட்சியோட எல்லாத்து பரம்பரை தான் அவர். அவ்வளோ உயர்வு இந்த ராமாயணம். சுந்தரகாண்டம் அதுல ரொம்ப வரமா இருக்கு. அதனால எங்க தாத்தா சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் தனியா புஸ்தகம் போட்டிருக்கார். சுந்தரகாண்டத்தை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி யார் கஷ்டம்னாலும் சுந்தரகாண்டத்தை கொடுத்து பாராயணம் பண்ண சொல்லுவார்.
இந்த 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 வெங்கடேஷ அக்ரஹாரம் கல்கி கார்டன் எல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது ஒரு பையன் தினம் கார்த்தால வருவான் தாத்தாட்ட. அப்பெல்லாம் யாரோ குறிப்பிட்ட பேர்கள் தான் செல்வந்தர்களாய் இருந்த சமயம். மற்ற பெரும்பாலான பிராமண சமூகம் கீழ்நிலையில தான் இருந்தது. கிராமத்துல இருந்து மைக்ரேட் ஆகி மேல வரதே படிக்கணும், படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வேலை கிடைக்குமான்னு தெரியாது, கிடைச்சாலும் என்ன மாதிரி வேலைன்னு தெரியாது. அது மாதிரிலாம் கஷ்டப்படுற சமயம். தாத்தாட்ட நான் எஸ்எல்சி தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும்னா நான் என்ன கம்பெனி அடா நடத்துறேன்னு. இல்ல நீங்க சொன்னா இந்த சிம்சன் மாமா, இந்த ஸ்டாண்டர்ட் இவர் இருந்தார், அவாத்திரெல்லாம் தாத்தா தங்குவர், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், இவாட்டெல்லாம் சொன்னா வேலை கிடைக்கும்னா. பாரு அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், உனக்கு லெட்டர் தரேன், அது 1 மாச கதை. அது நான் சொன்னதை முதல்ல பண்ணுன்னு இந்த சுந்தரகாண்டத்தை கொடுத்து சந்தியாந்தனம் பண்ணி முடிச்சுட்டு காட்டால இந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணு, உனக்கு வேலை கிடைக்கும்னா. ஒரு வாரம் கூட போயிருக்காது, அந்த பையன் வந்தான். நடந்த சரித்திரம் இது. எங்க தாத்தாட்ட பூஜை பண்றதே உட்கார்ந்துட்டான். என்ன சொல்ல போறான், திரும்பி லெட்டர் கேட்க வந்திருக்கான் போல இருக்குன்னு தாத்தா நினைச்சிருந்தார். நமஸ்காரம் பண்ணி சொன்னா, நீங்க கொடுத்த சுந்தரகாண்டத்தை நான் படிச்சுன்னு வரேன், அதுல தமிழ் அர்த்தமும் இருக்கும், அதுல அர்த்தமும் தெரியும், அதை படிச்சுன்னு வரேன். அதுல ஆஞ்சநேயர் கடலை தாண்டி சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் சீத்தையை தேடுறார் தேடுறார் தேடுறார். ஆஞ்சநேயருக்கு சீத்தை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைச்சிருக்கணும் அப்படியே சொன்னான். ஆஞ்சநேயருக்கு சீத்தை இன்னும் கிடைக்கல, எனக்கு வேலை கிடைச்சிருத்து அப்படின்னா. அவ்வளோ நிறைய நிறைய பேரோட விஷயத்துல நாங்களும் பார்த்துருக்கோம். சுந்தரகாண்டத்துக்கு அத்தனை அவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்கும். இப்ப சமீபத்துல பம்பாயில ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒரு குழந்தைக்குன்னு டாக்டர்லாம் என்னமோ பயமுறுத்தினான்னு அவ அம்மா சொன்னா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்க, சாதாரண வைரல் இன்ஃபெக்ஷன் தான், 2 நாள்ல ஆத்மீக்கு திரும்பி வந்துருவான்னு அவ சொல்லு. மண்டையிலலாம் ஸ்கேன் எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிரெயின் டியூமரா இருக்கும், அப்படி இப்படிலாம் பயமுறுத்தினவா ஒண்ணும் இல்லைன்னு ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டான். இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்கலாம். நான் அப்ப டாக்டர்களை குறை சொல்லல, அதை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தியானது தெய்வத்துக்கு உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வைத்தியம் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொல்லல, டாக்டரை காட்டிலும் தெய்வத்தை நம்புவோங்க, தெய்வத்தை முழுமையா நம்புங்கோ. ஏன்னா டாக்டருங்கிறவரும் ஒரு மனிதர் தானே, அதனால அவர் என்ன பண்ண முடியுமோ அதை அந்த அந்த விவகாரத்தை தான் அவர் பண்ண முடியும். சமைச்ச சாப்பாடு உள்ள போட்டுக்கிற மாதிரி உள்ள போய் அது ஜெரிமானம் ஆறதா ஆகலையா, இல்ல ஃபுட் பாய்சன் ஆறதாங்கிறதெல்லாம் அவாவா உடம்ப பொறுத்த விஷயம். அது ஆஞ்சநேய சுவாமி அப்படி ஒரு வரதர். அவர் இந்த ராமாயணத்துல சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமாகி சுக்ரீவன் மாலையும் கழுத்துமா நமஸ்காரம் பண்ணின உடனே பகவான் சொன்னார், நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவன், கஷ்டப்பட்டவன், அதனால நீ கொஞ்ச நாளைக்கு உன் மனைவியோட சௌக்கியமா இருந்துட்டு வா. இந்த பக்கத்துல பிரஸ்ரவண பர்வதம்னு ஒரு மலை, அந்த மலையில நான் இருக்கேன், ஒரு 2 மாசம் கழிச்சு நீ வா அப்படின்னு பகவான் ஒரு டைம் சொல்லி அனுப்பிச்சுட்டார். வருஷா காலம் முடிஞ்சு நீ வான்னு சொல்லிட்டார். வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலமும் வந்துருட்டும். பொதுவா வருஷா காலம்னா மழை பெய்கிற சமயம். ஆவணி புரட்டாசி தான் நார்த் இந்தியாவுக்கு வருஷா காலம். இந்த மழை பெய்யறதேவே இந்த பெல்ட் மட்டும், இந்த மெட்ராஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பெல்ட் மட்டும்தான் ஐப்பசி கார்த்திகை மழை. பாக்கி இந்தியா முழுக்க அடுத்த எல்லாம் ஆவணி புரட்டாசி தான் மழை. சாஸ்திரப்படி அதை தான் வருஷா காலம்னு சொல்றது. நம்ம பாரத தேசத்துக்கு, இந்த ஜம்பு தீபத்துக்கு வருஷா காலம் அதுதான். இவன் ஐப்பசி இவன் வரல, ராமரும் லக்ஷ்மணரும் மட்டும்தான் அங்க இருக்கா. ரொம்ப ராமர் புலம்ப, இப்படி பத்தியா சுக்ரீவன் நம்மளை அலட்சியப்படுத்திட்டான் பாரு, அவன் காரியம் ஆன உடனே நம்மளை மறந்துட்டான் பாரு. இது பெரும்பாலான ஜனங்களுக்கு உள்ள சுபாவம். அது அவ காரியம் நம்மளை புடுங்கி எடுத்துருவான்.
அவன் காரியம் ஆயிடுத்துன்னா திரும்பியே பார்க்க மாட்டான். ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஒரு சுயநலத்தோட நடந்துட்டா எப்போதுமே இது மாதிரி மண்ணாடுற மாதிரி தான் இருக்கும். நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் சொன்ன உடனே லட்சுமண சுவாமிக்கு ஆரம்பத்திலேருந்தே சுக்ரீவனை பிடிக்காது. சில பேருக்கு சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேருக்கு சில பேரை பார்த்த உடனே பிடிக்காது. இதுக்கு காரணம் கேட்டா சொல்ல தெரியாது. இப்போ பஸ்லயோ ரயில்லையோ பிளைட்லயோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிற சில பேரை பார்த்த உடனே ஸ்னேக பாவம் வரும் நமக்கு. இன்னும் சில பேரை பார்த்தா அடாடா என்ன இப்படி வந்து மாட்டு விட்டோமேன்னு தோணும். இது முன்ன பின்ன நமக்கு அவரை தெரிஞ்சிருக்காது. இது சாஸ்திரம் சொல்றது சக்ஷுர் மைத்ரின்னு பேர். இருக்கு இந்த வேவ் லெங்க் இருக்கு பாருங்க, மனசோட வேவ் லெங்க், இது எல்லாரோடையும் நமக்கு ஒத்து போகாது. கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதே இந்த இந்த நான் இப்ப சொன்னதை வச்சுதான் பார்க்கணுங்கிறார் ரிஷிகள்லாம். இந்த ஜாதகங்கள் எல்லாமே சொல்லல. எஸ்யாம் மனச்சற்றுரோர் நிபந்தா தஸ்யா விருத்தி அப்படிங்கிறார். சில பேரை பார்த்த உடனே நம்ம சிரிச்சுது உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஒரு ஸ்நேக பாவம் வருது பார்த்தீங்களா? இது மாதிரி ஒரு ஸ்நேக பாவம் யார்கிட்ட ஏற்படுறதோ அவளதான் கல்யாணம் பண்ணணும். பிடிக்காத நிலையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. லட்சுமண சுவாமிக்கு அவனோட பக்தி ஏற்படல. அதனால அவன் சொன்னான், நான் முதல்லயே சொன்னேன், மகிழ்ச்சியாதே கிராமிய சுகேஷு சத்தா, கிராமிய சுகங்கள்ல ஈடுபட்ட புத்திஹீனனா உள்ள ஒரு தரம் தாழ்ந்தவர்கள் கையில பதவியை கொடுக்க கூடாது. சொல்றேன், ராத்திரி 10 மணிக்கு இந்த தேசத்துக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ மினிஸ்ட்ரியோ பார்க்கணும் அப்படின்னா கலெக்டரோ செக்ரட்டரியோ இல்ல போலீஸ் டிஜிபியோ யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா பார்க்கிற மாதிரி உள்ளவாதான் பதவிக்கு வரலாம். இல்ல சார் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, இனிமே அவரை பார்க்க முடியாது, இனிமே நாளை காலத்தாலதான் அவரை பார்க்கலாம், அதுவும் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பவர், அவர் சொந்த கண்ட்ரோல்ல இருக்க மாட்டார். இந்த மாதிரி பொதுக்கி பயன்லாம் ராஜ்யத்துக்கு வந்தான்னா அந்த நாடு உருப்பிடுமோ சொல்லுங்க. 12 மணி 1 மணியா இருந்தாலும் ஒரு தேசத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நின்று அதை கவனிச்சுட்டு போகணும். 6 மணி ஆனோடனே தன் கண்ட்ரோல்லயே அவன் இருக்க மாட்டான், குடிச்சுட்டு மயக்கத்துல இருப்பான்கிறவன் பதவிக்கு வந்தான்னா நாடு எப்படி உருப்பிடும்? இதுக்கு மதிக்ஷயாது கிராமிய சுகம்னு பேர். சுக்ரீவன்ட்ட போய் அது மாதிரி உள்ளவன் சுக்ரீவன் அவன்கிட்ட போய் பதவியை கொடுக்கலாமான்னு கேட்டான். நீ போய் சொல்லு, அவன்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? உங்க அண்ணா வாலி போன பாதையினுடைய கேட்டு இன்னும் மூடலன்னு சொல்லுன்னா, இப்படியே சொல்லுன்னா. கொஞ்சம் சொன்னாலே போதும். லட்சுமணன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான். அவன் அங்கேருந்து வந்தான், கிஷ்கிந்த வாசல்ல நின்று அந்த வில்ல நாணயத்தி டங்காரம் பண்ணினான். இந்த சப்தத்தை கேட்டு குரங்குகள்லாம் மரத்தை பிடிக்கின்னு வேரோட மரத்தை பிடிக்கின்னு இவன் அடிக்க வந்தது. ஓ பத்தையா காரியம் முடிஞ்சோடனே நம்மளை அடிச்சு விரட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் புது குரங்கு, இந்த லட்சுமண சுவாமியே தெரியாதது. அங்கதனும் ஆஞ்சநேயரும் வந்தார். உடனே அந்த குரங்குகள்லாம் அண்ணன்ட்ட போச்சு சொல்லிவிட்டு ஆஞ்சநேய சுவாமி லட்சுமண சுவாமியை நீங்க உள்ள வாங்கோன்னு கூப்பிட்டார். லட்சுமண சுவாமி அங்கதனை பார்த்து சொன்னார், உங்க சித்தப்பன்ட்ட போய் நான் சொன்னதை சொல்லுன்னா. ஏஷ ராமானுஜ பிராப்தஹ त्वत्सकाशमरिन्दमः भ्रातृव्यसन सन्तप्तः द्वारि तिष्ठति लक्ष्मणः. மனைவியை விட்டு பிரிஞ்சு தவிக்கிற ராமனோட தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லணும். வாசல வந்து நிற்கிறேன்னு சொல்லணும். இப்படி சொல்லணுமே, லட்சுமண சுவாமி வந்திருக்காருன்னா போறாத, இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அந்த வார்த்தைகள்ல தான் சில இடத்துல அப்படியே முடிச்சிருக்கும், நமக்கே புரியாது. அதுக்குதான் வக்கீல் புரோக்கர்லாம் வச்சுன்னு பார்க்கணுங்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல சுழிச்சு விட்டுட்டு போயிருப்பான்.
அது மாதிரி இங்க சொன்ன இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆஞ்சநேயருக்கே புரியல. அங்கதனுக்கு புரியலைங்கிறது விஷயம் இல்ல, ஆஞ்சநேயருக்கே இது புரியல. நேர போய் சுக்ரீவன் சொன்னா சுக்ரீவன் புரிஞ்சுட்டான். அவனுக்கு உடனே உடம்பு விட விடன்னு ஆரம்பிச்சிருக்கும். என்ன சொல்ற, என்னத்துக்கு நடுங்கிற நீன்னு கேட்டா தார. அதுக்கு சுக்ரீவன் சொன்னா ரொம்ப லக்ஷ்மணன் கோபத்துல இருக்கான்னா. எப்படி நீ சொல்றேன்னா, ராமன் தம்பி லக்ஷ்மணன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான் பாரு அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டாள். அதுக்கு அர்த்தமே வேற. அண்ணா ராமன் அண்ணா வாலிய கொன்னா தம்பி லக்ஷ்மணன் தம்பி சுக்ரீவனை கொல்ல வந்திருக்கேன்னு அர்த்தம்னா, அதுதான் அதுக்கு அர்த்தம்னா. இப்ப நீ போய் சமாதானப்படுத்துனா. இப்ப நான் போனா அவன் கோவப்படுவான், நீ போனா தாரைய. தார சொன்னா ரொம்ப நன்னா இருக்குன்னா. ஒரு பிரச்சனைன்னா ஒரு ஆண் மகன் தான் போய் ஃபேஸ் பண்ணணும், பொம்மநாட்டியே சேவ் பண்ணணும். நீ என்ன கொண்டு போய் முன்னாடி நிறுத்துற? அதுக்கு அவன் சொன்னா, நான் பயந்தாங்குழித்தனத்தினால பண்ணல, உத்தமமான மகான்கள் பெண்களிடத்துல கோச்சிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம தேசத்தோட சம்ஸ்காரம். எக்காரணம் கொண்டு யாருக்கா தெரியுமான்னு தெரியல, குழந்தைகளை கண்டிக்கிறதே கூட ஆண் குழந்தைய அடிக்கிறதுக்கு விடுவா, பெண் குழந்தையை தொடக்கூடாதும்பா. பெண் குழந்தையை தொட்டு அடிக்க கூடாதும்பா. ஏன்னா ஸ்திரீக்கள் அவ்வளோ கண்ணியமா எல்லாம் பேசுறானே தவிர, அவ்வளோ கண்ணியமா பூஜ்யதா புத்தியோட நடத்தின ஒரு சம்ஸ்காரம் உள்ளதான ஒரு மதம் நம்மளோட. சில பிராபலங்கள் 300-400 வருஷங்களா இருந்திருக்கேன்னா அதுக்கு வேற காரணம். ரொம்ப பேருக்கு அது புரியாது. இந்த தேசத்துல அந்நியர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி பரியந்தம் ஃப்ரீயா நாம இருந்தோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஸ்திரீகளுக்கு எல்லாமும் ப்ராப்ளம் கிடையாது. அந்நியர்கள், அதுவும் முக்கியமாக இஸ்லாமிய படையெடுப்பும் போது அவ பண்ணின பெரிய அக்கிரமமே இந்த பெண்களை கேப்சர் பண்றதுதான். அவள்கிட்டேருந்து பெண்களை காப்பாத்தணுங்கிறத, நீ வெளியில வராத, மறைஞ்சிரு, உள்ள இரு. மாலிக் கபூர்னு ஒருத்தன், அவன் படையெடுத்து வரும்போது ஸ்ரீரங்கம் மதுரை இதெல்லாம் கேப்சர் பண்ணி அவன் 2 பேர்ட்ட கொடுத்துட்டு போறான். அதுல மதுரையில 43 வருஷம் இது மாதிரி உள்ளவா பூமியில, இப்ப இந்த இதுல காசால இருக்கா பத்தியில, அது மாதிரி பூமிக்குள்ள குடியிருந்தாவாள்லாம், வெளியிலயே வரமாட்டான் ஸ்திரீக்கள்லாம். ஏன்னா வெளியில வந்தா இவன் தூக்கின்னு போயிடுவான். அது மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த தேசத்துல. இல்லைன்னா யாரு, வரலாற்று பதிவுகள் எல்லாமே கற்பனை கதைகள் இல்லை, வரலாற்று பதிவுகள். அதனால பெண்களை ரொம்ப கட்டுப்பாடா வச்சு 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 அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதை வச்சுன்னு நாம இந்து மதமே அப்படிதான், அப்படிலாம் கிடையாது. ஹிந்து மதத்துல இவ்வளோ சுதந்திரமா, சீதை பேசினத்துல நான் சொன்னேனே, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா அப்படின்லாம் சொன்னாலே ராமனை பார்த்து, நானும் வரத்தான் வருவேன் அப்படின்னு. இது மாதிரி எல்லாம் சொல்ல போனா மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருந்திருக்கா. இவ வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களுக்கு எல்லாமே ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா இந்த தேசத்துல. அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கா. மகாபாரத காலத்திலேயே இன்னைக்கு மணிப்பூர்னு சொல்ற பத்தியில, அதுக்கு மணிப்பூரின்னு பேரு. மணிப்பூர்னு இன்னைக்கு தமிழ்ல சொல்றோம், அதுக்கு மணிப்பூரின்னு பேரு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது அந்த அரசியலமைப்பு எப்படி இருந்ததுனால் சர்வம் ராஜாலேருந்து ஆரம்பிச்சு போலீஸ்கார வரையும் எல்லாம் பெண்கள் தான் அந்த ஊர்ல. சித்திரலேகான்னு ஒரு ராணி இருந்தா. ஆண்களுக்கு என்னன்னா, ஆண்களுக்கெல்லாம் இந்த வேலைகள் எல்லாமே கிடையாது. அவ பொழுது விழுந்தா வாசல் பெருக்கி விளக்கேத்தி சமையல் பண்ணி காபி போட்டு குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டுக்கு படிதாண்டாம வீட்டுக்குள்ள இருக்கணும். இப்படி இருக்குன்னே இருந்திருக்கு. அர்ஜுனன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது மாறுறது. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு சுதந்திரம் கொடுத்த தேசம். தாரைய போனா தாரை வந்தா, தாரை ரொம்ப லட்சணமான ஒரு வானர ஸ்திரீ. அவன் இவா சொல்ற மாதிரி இவா குரங்கள்லாம் கிடையாது, இவ எல்லாம் தேவதைகள். இந்த வானரங்கள் எல்லாருமே தேவதைகள். இந்த கிஷ்கிந்தேங்கிற அந்த பொந்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் குரங்கு மாதிரி இருப்பாவா.
உள்ளுக்குள்ள தேவதா சஞ்சாரத்தோட தான் இருப்பான். ஏன்னா தேவைகி வானரத்துவம் உபாகதை அவ்வளவு லட்சணத்தோட வந்த தாரையை பார்த்துட்டு நீ முகத்தை திருப்பினுண்டான். லட்சுமணன் அந்த பக்கம் பார்க்கல. இவன் எந்த பக்கம் இவன் கோபத்தோட திருப்பினாலும் சரி, சில பேர் ஒரு பிரம்மச்சரிய நியமத்துல இருக்கான் இவன், அதனால பார்க்காம திருப்பினாலும் சரி, அவன் விடல. அவன் எந்த பக்கம் முகத்தை திருப்பின்னு இருக்கானோ அந்த பக்கம் வந்துட்டான். இவன் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு முன்னாடி ஃபேஸுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இது என்னடா புடிச்சு பிராரப்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இப்படி தலையை குனிஞ்சுட்டான். தலையை குனிஞ்சுட்டா அவன் என்ன பண்ணா, இப்படி வந்து குனிஞ்சு அவன் தலையை பார்த்தான். கிங்கோபமூலம் மனுஜேந்திர புத்திர லட்சுமணான்னு கூப்பிட்டான். என்ன கோபம், நீ எப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவன், நீ கோபிச்சுக்கிற அளவுக்கு சுக்ரீவன் தகுதி உள்ளவன? கொஞ்சம் யோஜனை பண்ணு. நீ ராமனோட பிராத்தா, அயோத்தியாதிபதி, தசரத புத்திரன், நீ கோச்சுக்கலாமா? நீ நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி உண்டா? உலகத்துல நான் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன், வேலை செய்யறவாளுக்கு நாம சொல்றத புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னா நமக்கு கோபம் வரும். எங்க தாத்தா ஒரு வார்த்தை சொல்லுவார், அவன் புத்திசாலியா இருந்தா அவங்ககிட்ட ஏன் வேலைக்கு வர போறான், அவன் புத்திசாலியா இருந்தா அவங்ககிட்ட ஏன் வேலைக்கு வரான், அவனுக்கு அந்த அளவுதான் புத்திங்கிறதுனாலதான் நீ சொன்னதை கேட்டு உட்காந்துருக்கான். அதனால நாம அந்த இடத்துல கோவப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. அதனால நீ இப்ப சுக்ரீவனை பார்த்து கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரெண்டாவது, சுக்ரீவன் வந்து உங்களை அலட்சியப்படுத்தல. அவன் வானர சைன்யத்துக்கெல்லாம் சொல்லிட்டான், அதெல்லாம் வரல, வரத்துக்கு லேட்டா போயிடுது. ஓரளவு வந்தாச்சு, நீ கோவப்படாம வான்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தி சுக்ரீவன் வந்து உலகம் முழுக்க உள்ள குரங்குகளை முழுக்க வரவழைச்சிருந்தான் சுக்ரீவன். பல வகையான குரங்குகள், ஆக்கிருத்திலையும் சரி ரூபத்திலையும் சரி, முகமே பண்ணி மாதிரி இருக்கும், கரடி மாதிரி இருக்கும், கருப்பா இருக்கும், சாம்பல் நிறத்துல இருக்கும், வெளுப்பா இருக்கும், எத்தனை வகையான குரங்கு உண்டோ அதை சொல்லிட்டு வரா. பொதுவா நாம எண்ணிக்கை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10, 10க்கு அப்புறம் 100, 100க்கு அப்புறம் 1000, 1000க்கு அப்புறம் லட்சம். 10,000ன்னு சொன்னாலும் அது 1000தோட பெருக்கல் தான். லட்சம், லட்சத்துக்கு அப்புறம் கோடி, கோடிக்கு அப்புறம் நம்மளோட இடத்துல என்ன இருக்கு? நீங்க அதை தான் திருப்பி திருப்பி சொல்லியாகணும். சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. ஒரு சைபர் போட்டு 7 சைபர் 1 போட்டு 7 சைபர் போட்டா கோடி. அதுக்கப்புறம் நீங்க 10 கோடி 20 கோடி அப்படிதான் சொல்லலாம், பேர் சொல்லலாம். சமஸ்கிருதத்துல 1 போட்டு 14 சைபர் போடுற பரிந்தும் பேர் சொல்லலாம். ஏகாச்ச தச சதஞ்ச சஹஸ்ரஞ்சாயுதஞ்ச நீதஞ்ச பிரயுதஞ்சார்புதஞ்ச நியர்புதஞ்ச அப்படின்னு சொல்லிட்டே போறது. அந்த அளவுக்கு வால்மீகி வர்ணிக்கிறார். எல்லா குரங்கும் வந்தது. அதுக்கு மேல தேஷாம் சங்கியா நவித்திய தேர்ந்தவர் ஒரு கட்டத்துல இந்த கணக்கு எனக்கு தெரியலன்ட்டார். இதை என்ன முடியல, என்னாத அளவுக்கு குரங்கு வருதுன்ட்டா. இத்தனை குரங்குகள் அத்தனையும் ஏன் இத்தனை குறிப்பிட்டு பேரெல்லாம் சொல்லி வால்மீகி சொல்றாருன்னா, எல்லாம் ராம கைங்கரியத்துக்கு வர்றது, அதுதான் விஷயம். எல்லாம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண போறது. இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் வந்துருக்கு. ராமாயணம் முழுக்க தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்கார். தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனைகளை வச்சிருந்தே ராமாயணம் சொல்லலாம். டி.எஸ். பாலசாஸ்திரின்னு ஒரு மகான் பரமாச்சாரியால பார்க்க போனா பரமாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணின உடனே பரமாச்சாரியால் கேட்டார், நீ என்னமோ புதுசா ஒரு கதை சொல்றியாமே, தியாகராஜ ராமாயணம்னு. தியாகராஜர் என்ன ராமாயணம் எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டான். இல்ல, தியாகராஜரோட கீர்த்தனைகளை வச்சிருந்து நான் சொல்றேன், கீர்த்தனைகளை வச்சுன்னு சொல்றேன்னு உடனே ஆமாண்ணா, நான் உன்னை இதுக்காக தான் கேட்டேன், அந்த கீர்த்தனைகளை வச்சுட்டே ராமாயணம் முழுக்க சொல்ல முடியும். அது மாதிரி கீர்த்தனைகள் அமைப்பே இந்த குணத்தை தான் பிரதானமா பேசியிருப்பா. ஆனா அந்தந்த இடத்துல சரித்திரங்களையும் பத்தி பேசியிருப்பா ராமாயணம் முழுக்க. இந்த இடம் வரத்தே ஒரு பண்ணின கீர்த்தனை தான்
இந்த ராம சைன்யத்துல சேனையில என்னையும் சேர்த்துக்கலாமே ராமா, என்னையும் விட்டுட்டேன்னு கேட்கிறான். ஒரு சைன்யத்துல சேனையில சேரணும்னா 3 தேவை நமக்கு. ஒண்ணு என்ன தேவை? உடம்புல யூனிஃபார்ம் வேணும். மிலிட்ரியில சேரதா இருந்தா யூனிஃபார்ம் வேணும், பேட்ச் வேணும், ஆயுதம் வேணும். இதான மிலிட்ரி வீரனுக்கு அடையாளம். இவன் இந்த தேசத்தை சேர்ந்தவன் யூனிஃபார்மை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுல நேம் பேட்ச் இருக்கும், மேல கையில ஆயுதம் இருக்கும். இந்த 3மே என்கிட்ட இருக்கு. ரோமாஞ்சமானே கண கஞ்சுகமு ராமவத்துடனே முத்ர பில்லையும் ராமநாமமானே வர கட்கமி வீராமநாமமானே வர கட்கமி வீராஜின்னுனைய தியாகராஜுனிக்க பண்டூரி கொழுவ வியவைய ராமா. அந்த கீர்த்தனையில சொல்றார், ரோமாஞ்சமானே. எனக்கு என்ன யூனிஃபார்ம் மகான்கள் எல்லாம் ராமாயணம் சொல்லும் போது அப்படியே அங்கீதமானது. வயிற்கூச்சல் ஏற்பட்டு அப்படியே சிலிர்த்து பொழுது பார்த்தீங்களா, அதுதான் நிஜமாவே பாதுகாக்கணும். அதராகி கட்சி கண்ணீர் பொதுவாக நம்மை நன்றி குவிப்பது அப்படிங்கிறார். இந்த மாதிரி நிலையை சிரமம். பகவானை பத்தியோ, பகவான் நாமாவை பத்தியோ, பகவத் குணத்தை பத்தியோ ஒரு குழந்தை சொன்னால் நம்ம பேசி நிறுத்துவோம். அதுதான். ஏன்னா யார் சொல்றாங்கிறது விஷயம் இல்லை, சொல்லப்படுற விஷயம் தான் முக்கியம் இல்லை. அது மாதிரி ரோமாஞ்சம் தான் கவச்சங்கள். கண கஞ்சுக ராமபக்தியுடனே முத்ர வில்லையும். ராமபக்திங்கிறதுதான் முத்ர பேட்ச். பெரிய ஆயுதம். ராமநாமமானே ராமநாமம்ங்கிற கத்தி இருக்கு பாருங்க. சாதாரண கத்தியில கத்திரிக்காய் கொத்தரக்காய் தான் விட்டுரும். இந்த கத்தி இருக்கு ஜனன மரணம்ங்கிற கர்மாவுக்கு காரணமான வாசனையான வேற வெட்டும். திரும்பி பிறந்து வளர்ந்து பிறந்து சத்து பிறந்து செத்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வாசனை தான் காரணம். ஹிருதயத்துல வாசனை தான் ஜென்மாவை கொடுக்கறது. வாசனைக்கு காரணம் கர்மா, கர்மாவுக்கு காரணம் ஜென்மா, ஜென்மாவுக்கு காரணம் வாசனை, வாசனைக்கு இது ஒரு திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. இத வேரோட கட் பண்ணும். எல்லா குரங்குகளோட வந்து ஒரு பல்லாக்குல வச்சு லட்சுமண சுவாமி ஐஷன் வந்து விட்ட உடனே ராமர் அப்படியே எல்லா கோபமும் மறந்து போயிடுது. இந்த குள்பாற்றத்துல ரொம்ப கெட்டிக்காரம். இந்த கூல் பண்றதுல, எதிராளியை கூல் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரம் சுக்ரீவன். லட்சுமண சுவாமிய பல்லாக்களை வச்சு ஐஷன் வந்த உடனே ராமர் கோபங்கள்லாம் போயிடுது. நம்மாத்து குழந்தை இல்லையா, அவன் இத்தனை நாளா நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அவனை வந்து இவன் பல்லாக்கில் வச்சுன்னு கொண்டு வரான்னு உடனே சுக்ரீவன் பண்ண தப்பே மறந்து போயிடுது அவருக்கு. உடனே அவன் எல்லாத்தையும் சொல்லி குரங்குகள்லாம் அறிமுகப்படுத்தி ஒரு மேப் வச்சு குரங்குகள் 4ஆ பிரிச்சு 4 செக்ஷனா பிரிச்சு பகுதியா பிரிச்சு 4க்கும் ஹெட்டை நியமிச்சு 4 திசையில போகணுங்கிறத சொல்லிட்டு இந்த பூமியோட மேப்பை காமிக்கிறான். பூமி முழுக்க காமிக்கிறான். அதான் அதில் உள்ள சுவாரஸ்யம். இந்தந்த இடத்துல இன்னென்ன மலைகள் இருக்கு, இன்னென்ன நதிகள் இருக்கு, இதை தாண்டின உடனே இந்த நகரம் வரும். இன்னைக்கு என்னமோ நாம கண்டுபிடிச்சோம், அவன் கண்டுபிடிச்சான், இவன் கண்டுபிடிச்சான். அதுவும் அமெரிக்காவை வந்து யார் கண்டுபிடிச்சான்னா கொலம்பஸ். ஒரு காமெடியில கூட நான் கேட்டேன், கொலம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை யார் ஒளிச்சு வச்சிருந்தான்னு. அது மாதிரி பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது கிடையாத. நம்ம தேசத்திலேயே எல்லாமே இருக்கு, எல்லாமே புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பேர் மாற்றம் இருக்கு. அந்த காலத்துல சொன்ன பேருக்கும் இந்த காலத்துல சொன்ன பேருக்கும் இப்ப சென்னைன்னு நாம சொல்றோம், மாத்தி வச்சு இது சென்னை பட்டணம் பிராச்சீனமான பெயர்னு இந்த பேரை மாத்தி வச்சிருக்கா. ஆனா நடுப்புல இத மெட்ராஸ்ன்னு வச்சிருந்தா ரொம்ப நாளைக்கு.
அதனால இப்ப நம்ம நார்த் இந்தியா போனா நம்மளை பார்த்த உடனே மதராசியான்னு தான் அவன் கேட்பான், சென்னாசியான்லாம் கேட்க மாட்டான், அவன் மதராசியா அப்படின்னு தான் கேட்பான். ஏன்னா அப்ப மதராசுன்னு இருந்தது, அவளுக்கெல்லாம் ஹிந்திக்காராளுக்கெல்லாம் அதுதான் பழக்கம். நம்ம காலத்திலேயே ஒரு இடத்தோட பேர் மாறி மாறி வரதெல்லாம் பார்க்கிறோம். வேற வேலை வேண்டுமோன்னு, ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்ணலனாலும் வேற வேலை வேண்டுமோன்னு பேரையாவது மாத்தி வைக்கலாம். அது மாதிரி மாத்திரத்தை பார்க்கிறோம். காலத்தினால மாறும், நதியோட போக்கு மாறும், தேசத்தோட பெயர்கள் மாறும், மக்களோட குடிபெயர்ப்பு மாறும். இது காலத்தினால ஏற்படக்கூடிய விஷயம். இதெல்லாம் சுக்ரீவன் சொல்றான்னு உடனே ராமர் கேட்கிறார். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது அத்தனைக்கு ஒரு ராஜா ராமர், அவருக்கே இங்க என்ன இருக்குன்னு தெரியாது. உனக்கு என்ன மாட்டா தெரியும்னு கேட்டார். அவன் சொன்னா, எங்க அண்ணாக்கும் வாலிக்கு சண்டை வந்தா நான் ஓடுவேன், அவன் துரத்துவான்.